சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்த நினைவு நிலையங்களுக்கு வந்திருக்கின்ற ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் இங்கே தம்பி கவினுக்கு மலர் தேவி வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றியிருக்கின்ற பவானி சாகர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்றி வீர வணக்க அஞ்சலி செலுத்தியிருக்கின்ற தியாகி இமானுவேல் சேவனுடைய பேரன் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய நிகழ்வில் பங்கெடுத்து உரையாற்றியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய அண்ணன் எல்லாளன் அவர்களே, தோழர் கம்யூனியன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தம்பி சுரேந்தர் அவர்களே, விமல் வங்காளியன் அவர்களே, அரச முதல்வன் அவர்களே, இந்த நிகழ்வில் மட்டுமல்ல எப்போதும் நம்மோடு உடனிருந்து இவர்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாக, குடும்பத்தினருக்கு ஆதரவாகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கவுன்சிலர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி வீர முழக்கம் விட்டு இதை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் மோகன் அவர்களே, ஊர் பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெயர் விடுபட்டு போனால் செய்து மன்னிக்கவும். நம்முடைய சண்முகா பண்டித நம்முடைய சண்முகா அவர்களுடைய சகோதரர் முருகேசன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு இதே நாளில் இதே நேரம் நான் உங்களோடு நின்றிருக்கின்றேன். ஆணவ பொருளை கேள்விப்பட்டவுடனே உடனடியாக என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி நாம் பக்கபலமாக இருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த காலைகளில் இத்தனை பேர் நாம் நின்று இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் இருக்கிறோம் என்றால் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஊரை சேர்ந்தவர்கள், நம்முடைய உறவுகள் அத்தனை பேரும் எப்படி இதை நாம் நம்முடைய உறவாக, நம்முடைய இழப்பாக, நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளை எப்படி நாம் பறி கொடுத்திருப்போமோ அந்த பரிதவிப்பை இன்றைக்கு நாம் இழந்து அதே உணர்வில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய நாடாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் வருக என குடும்பத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அண்ணன் அவர்களுக்கு இடம் விட்டு கொஞ்சம் அது விஷயம் அங்கே தான் இருக்கு, அந்த கடையில் இருக்கு. ஆமாம், அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாமெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை முன்னெடுப்பதன் மூலமாக இந்த துயரத்தில், இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு நாம் அந்த துயரத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு நாம் ஆதரவு தருவதன் மூலமாக, அவர்களுக்கு நாம் ஆறுதல் தெரிவிப்பதன் மூலமாக இனி கல்வி மட்டுமே கடைசியான ஆணவ படுகொலையாக இருக்க வேண்டும், அந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இங்கே கூறியிருக்கின்றோம். அந்த வகையில தம்பி கவினுக்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே சம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஏரலில் இது முதலாம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்துவதாக
நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சூழலில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் மாலை 3 மணிக்கு பட்ஜெட் தொடர்பான கூட்டம் இருப்பதால் காலையிலே வைக்க முடியுமா என்று குடும்பத்தினரிடம் கேட்டும். ஆகவே அதுவும் வீட்டு முன்னாடியே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த குடும்பத்தினருக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மிக துயரம் மிகுந்தது. நான் கடந்த ஆண்டு இதே இடத்தில் நின்று அவரிடம் பேசும்பொழுது அவர் பேசுவதற்கு கூட சக்தி இல்லை. இவ்வளவு காலம் ஆளாக்கி வளர்த்த பிள்ளையை பறி கொடுத்திருக்கிறார்கள். பழகியவனே வெட்டி படுகொலை செய்திருக்கிறான். அந்த குடும்பமே அதற்கு உற்ற உறுதுணையாக இருந்திருக்கிறது. காவல்துறையிலே பணிபுரிந்தவர்கள் நான் அன்றைக்கு பேசும்போது இதே இடத்திலே சொன்னோம், கட்டாயம் கைது செய்ய வேண்டும், கைது செய்தால்தான் நாங்கள் வெளியேறுவோம் என்று இந்த 5 நாட்களும் இதே இடத்திலிருந்து போராட்டத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு நான் அமைச்சராக ஆனாலும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாக தான் நிற்போம் என்ற வகையில் தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களோடு நிற்பதுதான் அறம். அந்த அறத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய கவினுடைய தாயார் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள், தலைமைச் செயலகத்துக்கு வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை ஒருவராய் வழக்கில் ஆஜராகி அதை வெற்றிகரமாக நடத்தி அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்கள் இதில் ஆஜராக வேண்டும் என்று அவர் வந்து தலைமைச் செயலகத்தில் நியமனமும் மனு கொடுத்திருந்தார்கள், சட்டத்துறை அமைச்சரும் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது அவரிடம் காலையிலே அவரிடம் பேசி இதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதே நாளில் நாம் வந்து அதை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கட்டாயம் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னேன். கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பாபா மோகன் அவர்கள் இந்த வழக்கிலே ஆஜராவது என்பது உறுதியானதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நினைவு நாளில் நாம் சொல்ல விரும்புவது, நாம் எல்லோரும் உறுதியெடுப்பது என்பது ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். நம்முடைய அண்ணன் கூட பேசும்பொழுது அதை சொன்னார், இனிமேல் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று சொன்னார். அதற்கான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இது குறித்து நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அந்த அடிப்படையில் அன்றைக்கு இருந்த மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் வலியுறுத்திய அடிப்படையில் முன்னாள் நீதியரசர் கே பாஷா அவருடைய தலைமையிலே ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழு விசாரணை செய்து மற்றவர்களும் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நாம் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த குழு இன்றைக்கும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை தலைமைச் செயலகத்தில் வந்து சந்தித்து இன்னும் ஒரு 9 மாதம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும், விக்டிம்களை பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் வந்து விசாரித்து வருகின்றோம். இப்பொழுது அரசியல் கட்சிகளை நாங்கள் அவருடைய கருத்து கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் 9 மாதம் அவர்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் என்று நான் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் இது குறித்து நான் வந்து பேசினேன். இப்பொழுது இடைக்கால அறிக்கையை அவர் கொடுத்த பிறகு அது தொடர்பாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் குறித்து கட்டாயம் கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் கவினுடைய நினைவிடத்திலிருந்து அவருடைய நினைவை நாம் இந்த நடத்தி கொண்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான தனி சட்டம் என்பது முதலில் நாம் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி கட்டாயம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த நாளில் நம்முடைய தம்பி, நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பி கவின் அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவது மட்டுமல்ல, இனிமேல் இம்மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் எல்லாம் குடிபெருமை பேசி குடிபெருமையின் மூலமாக சாதியத்தை பாதுகாக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இருக்கின்றது. சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாவீரன் இமானுவேல் சேகரன், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேருமே சாதி ஒழிப்பை தான் முன்னிறுத்திருக்கிறார்கள். சாதி பெருமை பேசுவது, குடிபெருமை பேசுவது என்பது ஒருவரும் சமூகத்துக்கு ஆகாது என்பதைத்தான் அத்தனை தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாமும் அதைத்தான் சொல்கின்றோம். சாதி ஒழிப்பை முன்னெடுக்கின்ற அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நம்முடைய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல
இந்த அகமண முறை புறமண முறை என்று சொன்னார்கள். அகமண முறை என்பது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சமூகத்துக்குள்ளேயே திருமணம் செய்வது. புறமண முறை என்பது வெளியிலே திருமணம் செய்வது. அப்படி வெளியிலே திருமணம் செய்யும் பொழுது ஒரு நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அவர்கள் நம்மிடையே இங்கே கருத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அதை ஒட்டி தான் கடந்த காலங்களில் கலைஞர் இருக்கும் பொழுது கூட இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை, வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை என்று மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்திருந்தார்கள். அது இன்றைக்கும் தொடர்கிறது. ஆகவே நாம் சமூகங்களாக இருப்பவர்கள் தமிழ் சமூகமாக மாற்ற வேண்டும். தமிழ் சமூகமாக இன்றைக்கு உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நினைவு நாளில் நாம் கவினுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒவ்வொருவரும் உறுதியெடுக்க வேண்டியது. சாதி ஒழிப்பை நாம் முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் சமூகத்திற்கான விடுதலையாக இருக்கிறது. நம்முடைய தம்பி கவினுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.